தாஞ்சி விடிய ஒழும்பி படுக்க சுத்தாம நீ எங்கே போட்டு வார? ஆ ஓமம்மா, இப்போ தான் நான் படுக்கையால் ஒழும்பி நான் இனித்தான் சுத்த போகிறேன். இல்லைங்க, சுற்றுறேன், டப்பான்னு சுற்றிடுவேன். ஓமம்மா, விடிய ஒழும்பி என்ன செஞ்ச நீங்கள்? புத்தகம் எடுத்து படிச்சனீங்களா? பைபிள் படிச்சனீங்களா? ஜெபிச்சனீங்களா? ஒரு வேலையும் செய்கிறீர்கள். என்ன செய்ய போறீங்க? உங்களுக்காக தான் நீ கத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் படித்த ஒரு நிலைமைக்கு வரணும். ஆண்டோடு இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தானே நாங்கள் பேசுகிறோம், கத்துறோம். என்ன செய்ய போறீங்க? சரி, வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க. நான் ஒரு டவுனுக்கு போகணும், போட்டு வரேன். சரியா? என்ன? சரி, ஓகே, பாய். ஓகேம்மா, நீங்கள் பத்திரமா போட்டு வாங்க. நான் வீட்டை இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். சரியாம்மா, ஓகேம்மா, பாய் பாய். தவப்பிரியா, என்ன செய்கிறீங்க? ஒரே வேலை போல. ஹாய் யாதுர்சி, எப்போ வந்த நீங்கள்? இப்போ தான் வந்தேன். நான் வீட்டை ஒரு நிற்க ஒரே போர் அடிச்சிச்சு. அப்போ உங்களுக்கு சும்மா பார்த்துட்டு போகண்டு வந்தேன் பிரியா. சொரி யோசி, கொஞ்சம் கோவிக்காயங்க, எக்ஸாம் தானே, அதான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரி ஜோசி, நீங்கள் கதையுங்க. நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் கதையுங்க. அப்போ அம்மா அக்கள் என்ன செய்கிறாங்க? டாஞ்சி, பிதுசண்ணா, தங்கானா எல்லாம் எப்படி சோமாக இருக்கிறாங்களா? ஓமம், அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல சோமாக இருக்கிறாங்க. அப்போ உங்களை விட்டு எல்லாம் அம்மா அப்பா அக்கள், குமரன் அண்ணா எல்லாம் நல்ல சோமாக இருக்கிறாங்க தானே? தங்கம்மா அக்கள் எல்லாரும்? ஓமம், அவங்க எல்லாம் நல்ல சோமாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் இல்லை? அப்போ நீங்கள் படிக்கலையா? இந்த வாரமா எக்ஸாம் வருது? ஓமம், எக்ஸாம் வருது தான். நான் என்னண்டா, எங்களோட அம்மா மாடுமே சட்டிப்பானை கழுவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் படிக்காமல் இருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜவுசி. அவங்க அம்மாக்கள் கோபத்தில் சும்மா பேசுகிறது தான். அதான், நீங்கள் அதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க. சரி, நீங்கள் படிங்க. என்ன பேருன்னா, இந்த நாட்களில் படித்தவங்களுக்கு தான் அதிக மதிப்பு கூட. படிக்காட்டி ஒருவரும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. படித்து சும்மா காரில் கெத்தாக வந்துடுங்க, எத்தனை பேர் மதிப்பாங்க? படிங்க என்ன? சரிதா பிரியா, உங்களோட காய்ச்சதில் ரொம்ப சந்தோஷம். சரி, எக்ஸாம் நடக்குது போல், நீங்கள் எக்ஸாம் செய்யுங்க. நான் போட்டு பேர்ந்து வரேன், வீட்டை போகணும், போட்டு வரேன். என்ன பிரியா? ஓகே ஜவுசி, நீங்களும் பத்திரமா இருங்க. சரி, அப்போ வீட்டை பத்திரமா போட்டு வாங்க. நான் பேர்ந்து ஒரு நாளைக்கு வரேன் வீட்டை. என்ன? ஓகே, பாய். ஏசப்பாவோட கிருபை இருக்கிறபடியா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அவர் இருக்கிறபடியா இந்த குறைவும் இல்லாதபடி ஏசப்பா என்ன வச்சிருக்கிறேன். சரி மதி, நீ எப்படி இருக்கிற? தாஞ்சி அவிஷாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் படிக்கிறாங்களா? என்னக்கா செய்கிறது? அவர்கள் படிக்கிறார்களும் இல்லை. இப்பயே சட்டிவான கழுவ தொடங்குகிறார்கள் போல இருக்கு. என்ன செய்வதோ கஷ்டப்பட்டு அவளை நல்ல நிலைமை கொண்டு வருவோம் முயற்சி செஞ்சு பார்த்தேன். அவர்கள் இந்த படிக்க ஆர்வம் இல்லாமல் தெரிகிறாங்க. என்னக்கா செய்கிற? நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தாங்க, கேட்போம். என்னென்ன படிக்க அவங்களை நல்ல நிலைமை கொண்டு வர செய்யலாம். நீ அவர்களுக்கு பேசுகிறனியா? என்ன செய்ய? ஓமக்கா, நானும் பேசுகிறேன். நான் தான் ரெண்டா படிக்காட்டி வீட்டு வேலை செய்யாட்டி பேசதானேக்கா வேணும். பேசாட்டி ஒருவரும் திருந்த மாட்டாங்க தானே. அதானக்கா பேசுகிறேன் நான் அவர்களுக்கு. சரி, என்னென்று பேசுகிற நீ? எப்படி அவர்கள பேசுகிற நீ? அவர்கள் வேலை செய்யாமல் படிக்காமல் இருக்க எனக்கு பயங்கர கோபம் வருமக்கா. அப்போ ஏன் என்னென்று பேசுகிறான்டா, மாடு மேய்க்கத்தான் நீங்கள் சரி சட்டிப்பானை தான் கழுவ போகிறீங்க போல என்று எனக்கு பயங்கர கோபம் வரும். அதனால் அப்படி தான் பேசுகிறது நான். அதுதான் சிங்கி தவறு. என்ன பேருண்டா, நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அது உனக்கு தெரியுமா? ஏசப்பாண்ட கதையை கேட்டீண்டா, ஏசப்பா இந்த வானத்தை பூமியை படைக்க அவர் எல்லாத்தையும் பார்த்து வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது ரெண்டாவது வார்த்தையால் சொல்லிக்க எல்லாம் உண்டாகிட்டு. அதுபோல தான் அவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் அதே வல்லமை இருக்குது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பார்த்து நீ படிக்க மாட்டேன் கெட்டு போயின்னு சொன்னால் அது போலயே நம்மளோட பிள்ளைகள் போடுவாங்க. நீ எப்போ படிக்கிற, அவங்க மார்க்ஸ் எடுக்க நல்ல வரைக்கும் நல்லா படி, இன்னும் நீ படித்து முன்னேறணும்னு ஆசைப்படுறேன்ட்டு அவர்களை பாராட்டு, நல்ல வார்த்தைகளை சொல்லு.
ஆண்டவர் அந்த நாவில் இருக்கிற வல்லமை உண்மையிலும் அவருடைய நாங்கள் பேச பேச நல்லதுகளை பேச பேச எங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல வழியில் வந்துடுவாங்க. அது நம்மளோட வார்த்தையில் வல்லம் இருக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்ல வரேன். உண்மையாவாக்கா சொல்கிறீங்க? அவர்கள் இனி நல்லா படிப்பார்களா? அப்படி சொன்னால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினா அவர்கள் என்று சொல்ல கேட்டு நல்ல பிள்ளைகளாக மாறிடுவாங்களா? நிச்சயமாக செஞ்சு மாறிடுவார்கள். 1 மாதம் இதை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறன்றதை மறுபடியும் எனக்கு வந்து சொல்லு. அப்போ உனக்கு தெரியும் நாவின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னு. ஓகேக்கா, நான் இனி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன். இனி அவர்கள் கோவப்படுற மாதிரி தவறான வார்த்தைகள் பாவிக்க மாட்டேன். நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை பாராட்டுறேன். சரியக்கா, நானும் போட்டு வரேன். அதை பார்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. என்ன? ஓகேக்கா, பாய். ஜவுசி, குட் மார்னிங் ஜவுசி. ஏசப்பா உங்களை இந்த நாட்கள் ஆசீர்வதிப்பா. எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஒளிமினீங்க? ஓமம்மா, நான் இப்போதானம்மா ஒளிமினான். என்னம்மா உங்கள் முகத்தில் இப்போ பெரிய ஒரு மாற்றம் தெரியுது. ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கம்மா உங்களை பார்க்க. எல்லாத்துக்கும் ஏசப்பா தான் ஜவுசி காரணம். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? நீ ரொம்ப நல்லா படிக்கிற புள்ள, நீ நல்ல ஞானம் உள்ள புள்ள, நீ பயங்கர தாளந்தெல்லாம் முன்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்குறான். நாம தான் அதை கிரியை செய்ய வைக்கணும். நீ நம்புறியோ தெரியா? நான் நம்புகிறேன். ஏசப்பா உன்னை நல்ல ஒரு படிக்கிற பிள்ளையாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாற்றுவார். நல்ல 1ஆம் இடமா நீ வருவ. நீ நல்லா படிப்ப. உன்னை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாத அளவு நல்ல ஒரு பழக்கங்களோடு நீ நல்லா வளரப்படுவ. நல்லா செவிக்கிற பிள்ளை நீ. ஓகே ஜவுசி, ஏசப்பா அப்படி உன்னை நிச்சயமா மாற்றிடுவா. நீ மாறிடுவேன்னு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அம்மா, நீங்கள் இப்படி கதைக்க இப்போ படிக்கணும் போலே இருக்கும்மா. எப்படியாச்சும் பெருசாக சாதிக்கணும் போல இருக்கு. கவலைப்படாங்கம்மா. நிச்சயமாக நான் உண்மையாக சொல்கிறேம்மா. உங்களுக்காக, ஏசப்பாக்காக நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக வாழுவேன். நல்லா படிப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருப்பேன். கவலைப்படாங்கம்மா. நிச்சயமாக நான் படிப்பேனம்மா. விடியல் எழும்பி பாருங்க, ஒவ்வொரு நாளும் செபிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு இடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்கூல் சரியாக போய் படிச்சுட்டு மறுபடியும் இந்த ஒவ்வொரு காரியத்தை நான் ஒழுங்காக செயல்படுவேம்மா. சரியாம்மா? இது நிச்சயமாக நான் செய்வேன். ஓகேம்மா. ஜவுசி, நீங்கள் கதைக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் படிங்க. என்ன? ஓகே, என்ன வேணுமென்றாலும் அம்மாட்ட கேளுங்க, அம்மா பார்த்து வாங்கித்தார். ஓகே ஓகே ஜவுசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சா? இந்த நாடகத்தினூடாக நாவிலே வல்லமை இருக்குது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நாவிலே வல்லமை உண்டு. நம்முடைய நாவினால் தவறானதை அதிகம் பேசுவோமானால் நாமும் தவறானவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையும் தவறானதாக மாறிவிடும். நம்முடைய நாவினால் எப்பொழுதும் நல்லதை பேசுவோமானால் நாமும் நல்லவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையும் நல்லதாக மாறிவிடும். உலகத்தில் இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காரியத்தை ஆராய்ந்தார்கள். எப்படி என்றால், 2 பூச்சாடிகளை எடுத்தார்கள். அதற்கு 2க்கும் ஒவ்வொன்றுக்கும் சரியான விதத்திலே தண்ணீரை ஊற்றினார்கள். சரியாக பராமரித்தார்கள். ஆனால் ஒரு பூச்சாடிக்கு நீ கெட்டுப்போவ, நீ அழிஞ்சு போவ, நீ வளர மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒவ்வொரு நாட்களும். மற்ற பூச்சாடிக்கு நீ நல்லா வளருவ, நீ நல்லா கனி கொடுப்ப, நீ நல்லா வளர்ந்து செழிச்சிருப்ப என்று நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் அதை 1 மாதம் கழித்து பார்த்த பிறகு எந்த மரத்துக்கு கெட்டதை சொன்னார்களோ அந்த மரம் பட்டு போயிருந்தது. எந்த மரத்துக்கு நல்லதை சொன்னார்களோ அந்த மரம் செழித்து வளர்ந்திருந்தது. வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்வதற்கு ஆசைப்படுகிறார். அவர் நல்லதை செய்ய வேண்டுமானால் நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் நல்லவைகளாய் இருக்க வேண்டும். அதனால் மாத்திரமே அவரால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய முடியும். அதனால் நாம் ஒன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். நல்லதையே பேசுவோம், நல்லதையே சிந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எப்பவும் நாங்கள் நல்லதே பேசுவோம். ஓகே, பாய்.